ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு மிஸ்டர் ஜிடெக் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மை11 சர்க்கிள் ஆப்பில் நீங்கள் வந்து ஒரு டீம் எடுக்கும்போது எப்படி வந்து சப்ஸ்டிடியூட் வந்து செலக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறோம். ஏன்னா நீங்கள் ஒரு 11 பேர் எடுத்திருப்பீங்க. ஸோ டாஸ் வந்தோடனே நீங்கள் அந்த 11 பேர் எடுத்துட்டீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. இன்கேஸ் நீங்கள் முன்னாடியே எடுக்கிறீங்க அப்படின்னா யார் கன்ஃபார்ம் அந்த 11 பேரில் மேட்ச்சில் விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாது. அப்படிங்கிறப்ப நீங்கள் சப்ஸ்டிடியூட் ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்கள் எடுத்த 11 பிளேயரில் யாராவது இல்லாதப்போ அந்த பிளேயரை உங்கள் டீம்லேருந்து கேம் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் பண்ணிட்டு உங்கள் சப்ஸ்டிடியூட்ஸில் யாரெல்லாம் மேட்ச்சில் இருக்காங்களோ அவங்கள வந்து உள்ளே கொண்டு வந்துடும். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்ஸ்டிடியூட் ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து எப்படி வந்து க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். எக்ஸாம்பிளுக்கு நாளைக்கு பார்த்தீங்கன்னா பஞ்சாப் ராஜஸ்தான் மேட்ச் இருக்குது சரிங்களா. அந்த மேட்ச்சை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ஒரு டீம் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். கீழே மை டீம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா என்னோடய டீம் வந்துருச்சு. மேலே பார்த்தீங்கன்னா எடிட் ஆப்ஷன் இருக்கும் பென்சில் மாதிரி. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்கள் டீம் வந்துடும் ரைட்டாக. இதில் நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா கேப்டன் வைஸ் கேப்டன் சூஸ் பண்ணுவீங்க. இந்த பேஜ் வந்துடும் இல்லையா. இந்த பேஜில் கீழே பார்த்தீங்கன்னா சேவ் டீம் இருக்கும் அண்ட் செலக்ட் சப்ஸ்டிடியூட்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். அதில் பார்த்தீங்கன்னா 4 பிளேயர் வரைக்கும் நீங்கள் செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த 4 பிளேயரில் இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு யார் உள்ளே வரணுமோ அவங்கள நீங்கள் 1ன்னு செலக்ட் பண்ணணும். 2வது இடத்துல இருக்கவர் அதுக்கப்புறம் உள்ளே வருவார். ஸோ அதே மாதிரி 4வது இடத்துல இருக்கவர் லாஸ்ட், அதான் அந்த டீமுக்குள்ளே என்ட்ரி ஆவார். நீங்கள் எடுத்த டீமில் ஒரு 2 பேர் இல்லை அப்படின்னா நீங்கள் எடுத்த சப்ஸ்டிடியூட்டில் 1, 2 வந்து டீமுக்குள்ளே போயிடுவாங்க. ஓகேங்களா. இப்போ ஒரு பிளேயர் மட்டும் இல்லைன்னா இந்த நீங்கள் எடுத்த சப்ஸ்டிடியூட்டில் ஃபஸ்ட்டில் யார் இருக்காங்களோ அவங்க தான் உள்ளே போவாங்க. ஸோ அந்த ப்ரியாரிட்டி மாதிரி ஒர்க் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மேட்ச்சில் நீங்கள் எடுக்காத பேலன்ஸ் 11 பேர் வந்து இந்த லிஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் இதில் ஒவ்வொரு பிளேயருக்கு நேராக பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4ன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ யார் வந்து ஃபஸ்ட்டு உள்ளே வரணும், இவர் தான் முக்கியமான பிளேயர் அப்படின்னா அவங்களுக்கு 1 கொடுக்கலாம். செகண்டாக யார் உங்களுக்கு உள்ளே வரணும்னு தோணுதோ அவங்கள நீங்கள் 2ன்னு செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு 4 பிளேயர் நீங்கள் எடுத்துகிட்டு சேவ் டீம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா டீம் கிரியேட் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் மேட்ச் ஸ்டார்ட் ஆகும்போது நீங்கள் எடுத்த டீமில் யாராவது மேட்ச்சில் இல்லை அப்படிங்கிறப்போ அந்த சப்ஸ்டிடியூட் வந்து ஆட்டோமேட்டிக்காக டீமுக்குள்ளே வந்துடுவாங்க. அப்படிங்கிறப்போ உங்கள் 11 பேரும் மேட்ச்சில் விளையாடுறவங்களாம் மாறிடுவாங்க. ஸோ அதுக்காக தான் அந்த ஆப்ஷன் யூஸ் ஆகும். ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு எதுவும் டாபிக்ஸில் வீடியோ வேணுனாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் போஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் சேனல் வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.